இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். இது பேர்ல இருக்கிற மாதிரி தான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கதை. ஆனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமாவும் பிளஸ் ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகிற மாதிரி கதை ஆரம்பிக்கும். ஆஸ் யூஷுவல் ஒரு சைனீஸ் சீரிஸ் மாதிரி தான். அங்கங்க காமெடி, அங்கங்க ஃபைட் சீன் அப்படின்னு சொல்லி அதை நல்லா பிளெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எபிசோட்ஸும் ஒரு 16 தான் இருக்கு. ஸோ நல்லா சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். உப்பு வாங்க நம்ம வீடியோ கஃபனும். எபிசோடோட ஆரம்பத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி போர்களின் அரசனான ஃபேங் அப்படிங்கிற நம்ம கதையோட ஹீரோவோட ரீஇன்கார்னேஷன் நடந்தது. சாதாரண உலகத்துல ஒரு 28 வயசான ஒரு நபரா வாழ்ந்துகிட்டு இருந்தவன் அவனோட ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்காக அனதர் வேர்ல்டுக்கு வந்திருந்தான். அப்படியே கட் பண்ணா 28 வயசான நம்ம ஹீரோ பையன் ஒண்ணுமே புரியாம ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு ஐடியாவே இல்ல என்னடா நடக்குதுன்னு பாத்துட்டு இருப்பான். அப்ப கிளாஸ் முடிஞ்சு வாத்தியார் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி பசங்களா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. சோ அதனால என்ன சூஸ் பண்றது அப்படின்னு ஐடியா இல்லாம இருந்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க சரியான்னு சொல்லிட்டு போறாரு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸாம் நம்ம ஹீரோ ஒன்னும் புரியாம உட்காந்துட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல ஆட்டு தாடி வச்ச ஒரு பையன் இருக்கிறான்ல, அவன் பேரு ஜின்னு வச்சுக்குவோம். என்னமாமே ஸ்கூல் முடிகிற மாதிரி தெரியுது, அப்படியே அங்கேயும் இங்க சுத்திட்டு வருவோம்னு கேட்க அங்க சோடா புட்டி போட்ட சின்னுங்கிற ஒரு பையன் ஒன்னும் தேவையில்ல காசு செலவாயிரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ யார் இவனுங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க. என்னடா அப்படி பாக்குற, என்ன லவ் இது பண்றியாடா அப்படின்னு சொல்லி பயந்து போயிருவானுங்க. அப்ப அங்க இன்னொரு பையன் வந்துட்டு டேய் மாமி இத பாடுறா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு காட்டுறான். என்னன்னா அவங்க ஊரு யூடியூபர் மாதிரி எவனோ ஒருத்தன் யாரோ சண்டை போட்டு இருக்கும்போது அதை போய் வீடியோ எடுத்திருக்கானாமா. நான் தான் ஒரு 3rd கிரேட் வாரியர், ஆனா நான் இந்த இடத்துல இதை பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவானா. இதை கேட்ட நம்ம ஹீரோ 3rd கிரேட் வாரியரா, ஒருவேளை இந்த ஆள் நம்மள கலாய்க்கிறானோ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நம்ம சோடா ஊட்டி சென்னை இங்க பாரு தம்பி, நம்ம 2 பேரும் மார்ஷியல் ஆர்ட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாம இருக்கலாம், ஆனா அதை அட்டன் பண்ணி ஒரு வாரியரா இருக்கிற ஒருத்தரை பார்த்து நீ நக்கல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த காட்டு பகுதியில ஏதோ சண்டை நடந்திருக்கும் போல. அந்த சண்டையில எந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மேட்டர் தான் அந்த யூடியூபர் பையன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறானா. ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு வேகமா ஸ்கூல்ல இருந்து வந்தவன் ஒரு இன்டர்நெட் கெஃபே போயிட்டு இந்த உலகத்தை பத்தி சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணி பார்ப்பான். ஓகே, உண்மையாலுமே இந்த இடத்துல மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கறத ஒரு பெரிய விஷயமா பாக்குறானுங்க. அடுத்த வர எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 1 month டைம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வெளியில வரேன். அப்ப அங்க வெளியில ஒரு 2nd கிரேட் வாரியர் ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான், அவனை புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாண்டட் போஸ்டர் ஒன்னு கவனிக்கிறான். அதுக்கப்புறம் நேரா அவனோட வீட்டுக்கும் வரான். சாவியும் இருக்குது. ஓகே ஃபைன், உள்ள போனா அது ஒரு ரெகுலரான வீடு தான். நம்ம ஹீரோக்கு தங்கச்சியெல்லாம் இருக்கும் போல. வேகமா கிட்ட வந்துட்டு டேய் என்கிட்ட காசு வாங்கிட்டு போனீங்களா, ஒழுங்கா காசு திருப்பி கொடுறா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. ஏதோ குட்டி குழந்தை அப்படிங்கிற சொல்லி அந்த பொண்ணோட கண்ணத்தை பிடிச்சி கிளிக்கிட்டு இருப்பானா. ஈவன் நம்ம ஹீரோக்கு ஒரு அம்மாவுமே இருக்கிறாங்க, பிளஸ் அவங்க அப்பாவும் ஒர்க் முடிச்சுட்டு அப்பதான் வந்திருப்பாரு போல. சோ அதனால சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ அவங்க அப்பா கிட்ட நான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்லும் போது அதை கேட்டு அவருக்கு பகீர் ஆயிரும். இருந்தாலும் பொறுமையா எந்திரிச்சு போய் ஒரு என்வலப்ல நிறைய காசெல்லாம் வச்சிருந்திருப்பாரு, அதை கொண்டு வந்து கொடுப்பாரு. சோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறது வந்து ஒன் டைம் நடக்கிறது கிடையாது, அது ஒரு லைஃப் டைம் ஈவென்ட் மாதிரி. அதுக்கு நிறையவே செலவாகும் போல. அதை அவரால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் இப்போ ஹீரோ கேட்டிருக்கான் அப்படிங்கிறங்காட்டி தன்னோட சேவிங்ஸையும் எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வளக்கிட்டு இருக்கும் போது கூட இன்னுமே கொஞ்சம் காசெல்லாம் தேவைப்படுது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஃபேக்டரியில போய் இன்னும் கொஞ்சம் கடன் தான் வாங்கணுமோ என்னன்னா அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க பசங்களுக்காக தானே, சோ நானும் முடிஞ்ச வேற ஏதோ ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்க. இதை ஹீரோ கவனிக்கிறான். அடுத்த நாள் நான் இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட் எக்ஸாமுக்கு என்ரோல் பண்ணிருக்கேன்டான்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சோடா புட்டி இருக்கிறான்ல சென்னுங்கிறவன் காசு அப்படி வீணடிக்கிறியா மாமே அப்படின்னு மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். டே பசங்களா நாளைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்காக கிங் வேங் நம்ம ஸ்கூலுக்கு வர போறாரான்னு சொல்ல பசங்க எல்லாரும் வாயா பொழந்துருவாங்க. என்னது அவரெல்லாம் பெரிய கையாச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. ஆமா பெரிய கை தான். கண்டிப்பா நாளைக்கு யார் யாரெல்லாம் இந்த மார்ஷியல் ஆர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ உங்க எல்லாரையும் பர்சனலா மீட் பண்றதுக்காக தான் வராரு, தயாராருங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும்போது மேல இருந்து ஏதோ தண்ணி சொட்டுற மாதிரி இருக்குமா, என்னடா இது மேல இருக்கிற டாய்லெட் தண்ணி எப்படி சீலிங்க பொத்துட்டு நம்ம கிட்ட வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவோட அம்மாவும் டே இந்த மாதிரி நான் உங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போறேன்டா, அவர் உனக்காக டேப்லெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, ஒழுங்கா அதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்களா. என்னன்னா சாதாரண ஆளுங்களுக்கு பவர் வரணும் அப்படின்னா அந்த விட்டமின் டேப்லெட் மாதிரி சிலதெல்லாம் எடுத்துக்குவாங்க போல. சரி நாங்க செல்ஃப்ல வச்சிருக்கிறத அவன் எடுக்க போகும்போது அதுல 2 மாத்திரை தான் இருக்கும். இதோட 2 கொடுத்துட்டு எதுக்கு இந்த வேலை வச்சு விக்கிறானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டே அதை எடுக்க சடனா ரியாலிட்டியே கிளிச் ஆன மாதிரி அவன் ஏதோ வேற ஏதோ ஒரு ஸ்பேஸுக்கு போன மாதிரியும் இருக்கும். அவன் முன்னாடி சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்க சடனா திருப்பி நார்மல் ஆயிருவானா, என்ன ஹலூசினேஷனா அப்படின்னு யோசிக்கும் போது சரின்னு இதை கீழே வச்சுட்டு இன்னொரு மாத்திரை எடுக்கும் போது திருப்பி அந்த ஸ்பேஸுக்கு போன மாதிரி இருக்கும்.
அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் அவன் ஏதோ ஒரு பெரிய சிலை மேல நிக்கிற மாதிரியும் அவனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர் அது வந்து மாறி இருக்கிறதையும் கவனிக்கிறான். ஒருவேளை இந்த மாத்திரையோட மார்க்கெட் பிரைஸ் தான் இதை குறிக்குதோ அப்படின்னு யோசிச்சாலுமே சரி இது என்ன 1.0 சொல்லி ஏதோ நம்பர் கம்மியா தெரியுதுன்னு சரி சும்மா அதை பிரஸ் பண்ண திடீர்னு நம்ம ஹீரோக்கு அவனோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்க அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டே வருது. இப்படி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகுதுங்கறத அந்த வாண்டட் கிரிமினல் இருக்கிறான்ல அவன் நோட்டீஸ் பண்றான். அண்ட் இத பிளட் பிளக்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வாண்டட் கிரிமினல் பார்த்தா ஏதோ ஒரு லேடியும் கடத்தி வச்சிருந்திருக்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு வேங்னு ஒரு நபர் வர வேண்டியதா இருக்கும்ல. அந்த வேங் அப்படிங்கிற நபர் யாருக்கோ கால் பண்ணிட்டு நீங்க சொன்ன வேலையெல்லாம் சட்டு புட்டுன்னு முடிச்சிடுறேன், ஒழுங்கா கரெக்டான பேமெண்ட் மட்டும் கொடுத்துருங்க சரியான வேறம் பேசிட்டு இருப்பானா. அதுவே நம்ம ஹீரோக்கும் அந்த பிளக்சுவேஷன்ல நடந்ததுக்கு அப்புறம் என்ன உடம்பே ரெண்டா பிஞ்சு போயிரும் போல இந்த அளவுக்கு இருக்குதுன்னு அதோட டென்ஷனை ஃபீல் பண்ண. இருந்தாலுமே அங்க 40,000 அப்படின்னு இருந்த கவுண்ட் வந்து அப்படியே 30,000க்கு போயிருந்திருக்கும். அவனுக்கான பவர்ஸுக்கு கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட் இருந்தாதான் 1% பவரே ஏறுது. அப்படின்னா 100% பவருக்கு போறீங்கன்னு எவ்வளவு மாத்திரடா சாப்பிடணும் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க. எதுக்குடா இப்ப கத்திக்கிட்டு இருக்கிறேன்னு அவனோட தங்கச்சி வந்து திட்டிட்டு போறாள. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த வேங்க பிக்கப் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் அவன் கூட அவனோட கிளாஸ்மேட்ஸ் சில பேர் வந்திருப்பாங்க. ரொம்ப எக்ஸைட்டா இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஏண்டாடே அவனும் நம்மள மாதிரியான ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானடா அதுக்கு கூட ஓவரா ரியாக்ட் பண்றீங்கன்னு கேட்டா அவரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது, போலீஸுக்கு எல்லாம் கிரிமினல்ஸ் பிடிக்கிறதுக்கு உதவி பண்ற ஒரு வெறித்தனமான ஆளு. நம்மள மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதே தலைவன் வந்து ஒரு கிளாஸ் 1 வாரியரா இருக்கிறான் அப்படின்னா எவ்வளவு கெத்து தெரியுமா அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த வேங் அப்படிங்கிறவனும் வரானா. அண்ட் வந்து இவங்களை மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட பாடியில அந்த பிளக்சுவேஷன் இருக்கிறத அவன் கவனிக்கிறான், நோட் பண்றான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த வேங்கிறவன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் அவனோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சரியான அங்கிருந்து கிளம்பிடுறானா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்ச நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஞாபகம் ஒரு ஆஹா சீலிங்ல இருந்து தண்ணி லீக் ஆயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வர. அதுவே அந்த வாண்டட் கிரிமினல் இருக்கிறான்ல அவனும் பார் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருந்திருக்க. அப்ப அந்த வீட்டோட டோரை நம்ம ஹீரோ வந்து தட்டிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோட வீட்டுக்கு மேலேயே தான் அந்த வாண்டட் கிரிமினல் தங்கியிருக்கான் போல. ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டே இருக்க யாரும் நீக்கிற மாதிரி தெரியலையா. அங்கிருந்து போகலாங்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு லேடிய கட்டி போட்டு கடத்தி வச்சிருந்திருப்பான்ல அவங்க அந்த வீட்டோட ஓனர் தான் போல. யாரோ கதவு தட்ட வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு மீன் தொட்டிய தட்டி விட்டு கீழே உடைக்க வைப்பாங்களா. ஹீரோக்கும் அது உடஞ்ச சத்தம் கேட்டுரும். உள்ள யாராவது இருக்கிறீங்களா என்னன்னு திருப்பி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த வாண்டட் கிரிமினலும் நேரா அந்த கடத்தி வச்ச லேடி கிட்ட போய் கம்முன்னு இருக்கணும் சரியா, அதாவது ஓரா பண்ணணும் ஏன் அப்படின்னு மிரட்டிட்டு அதுக்கப்புறம் கதவு நீக்கி நம்ம ஹீரோ கிட்டையும் என்னடா வேணும்னு கேட்டா இல்ல இந்த வீட்டுல வேற ஒருத்தங்க தங்கி இருந்தாங்களே அப்படின்னு அவன் பேச வரும்போது அவங்க கொஞ்ச நாள் இந்த வீட்டை எனக்கு வாடகைக்கு விட்டு இருந்திருக்காங்க, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டா பிரச்சனை எல்லாம் இல்ல பட் இருந்தாலும் உங்க வீட்டோட டாய்லெட்ல இருந்து தண்ணி லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், சோ அதை மட்டும் நான் என்னன்னு செக் பண்ணிட்டான்னு கேட்கும் போது சரி வா அப்படின்னு சொல்லி உள்ள அலோவ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு டாய்லெட்ல பார்க்கும்போது அங்க ஒரு பைப்ல இருந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருக்குமா, இதான் பிரச்சனையான்னு அவன் கவனிக்கும் போதே அந்த இடத்துல ஒரு பேண்டேஜ் ரத்த கரையோட இருக்கிறத கவனிக்கிறான். அப்புறம் தான் இல்லையே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு மைண்ட ரீவைண்ட் பண்ணி பார்க்க அந்த வாண்டட் கிரிமினல் போஸ்டர் பார்த்துருப்பான்ல அது ஞாபகம் வந்துடும். ரைட்டு கிரிமினல் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பயப்பட அவன் பின்னாடியும் வந்து நிப்பான. நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறதுக்காக தலை ஏதோ வாட்டர் ப்ரூஃப் சீல் வந்து பிரேக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், சீல் மாத்தினா சரியாயிருன்னு சொல்லும் போது அந்த ரத்த கரையோட பேண்டேஜ் அங்க இருக்கிறத ஹீரோ கவனிச்சுட்டாங்கிற மேட்டர இந்த வாண்டட் கிரிமினலும் புரிஞ்சுக்கிறான். ஆகையால் நம்ம ஹீரோவை அப்படியே அங்கிருந்து அனுப்பி விடாம வாவேன் உனக்கு நான் டீ எல்லாம் போட்டு தரேன்னு ஹால்ல கூட்டிட்டு வந்துட்டு ஆமா ரீசெண்டா ஒரு வாண்டட் கிரிமினலை பத்தி இங்க ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே அது என்னன்னு கவனிச்சேன்னு கேட்க ஆஹா ரொம்ப தொலைவ ஆரம்பிக்கிறானேன்னு நம்ம ஹீரோ உதவிக்காக அந்த வேங் போன் நம்பர் கொடுத்திருந்தான்ல அதுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ஆமாம் தலை ஏதோ கிரிமினலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை நான் பெருசா கண்டுக்கலாம் ஏன்னா எனக்கு மார்ஷல் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அதை பத்தி போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நிறைய செலவாகும்ல, ஏன் அந்த கிரிமினலை புடிச்சு கொடுத்தா உனக்கு 1 மில்லியன் தருவாங்களேங்கும் போது அது 1 மில்லியன் இல்லையா 10 மில்லியன் ஹீரோ வாய்விட ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படின்னு பயம் வர ஆரம்பிச்சிருமா. அவனுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவோட போனுக்கு ஒரு காலும் வரும். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணவன் டக்குன்னு போன் எடுத்து தல எனக்கு வந்து உதவி பண்ணணும்னு சொல்லும் போது உள்ள பூந்து அந்த ஆள் என்னன்னா நம்ம ஹீரோ வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என்னடா குட்டி பையா சாகணும்னு அவ்வளவு ஆசையாடான்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.